பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேதவசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று யாரை பார்த்து தேவன் சொன்னார் என்று பார்ப்போமானால், பெரிய விசுவாசமுடைய ஒரு கானானிய ஸ்திரீயை பார்த்து. கானானிய ஸ்திரீ என்பவர் இஸ்ரவேல் அல்லாத மனிதர்களுக்கும் அற்புதம் நடக்கிறது எப்பொழுது என்றால் அவர்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்கும் பொழுது. அது என்ன பெரிய விசுவாசம்? நம்முடைய இயேசு சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். இது கடுகளவு இருக்கிற விசுவாசம். ஆனால் இங்கே இயேசுவானவர் குறிப்பிடுவது உன் விசுவாசம் பெரியது. பெரிய விசுவாசம் அது என்ன செய்தது என்றால் பெரிய காரியத்தை செய்தது. பரலோகம் போட்ட ஷெட்யூல், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு லிமிட் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்ன அப்படின்னா, அவர் காணாமல் போன இஸ்ரவேல் ஜனத்தார், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் ஜனத்தாரை தான் தேடி போனோம். அவர் அவங்களுக்கு தான் இவர் அற்புதம் அடையாளம் செய்ய வேண்டும். இது பரலோகம் கொடுத்த லிமிட், ஷெட்யூல் அப்படி தான் போடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மகளுடைய விசுவாசம் மிக பெரியதாக இருந்ததினால் அந்த ஷெட்யூலே மாறிடுச்சுங்க. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அங்கே அற்புதம் நடந்தது. இந்த அம்மாவோட விசுவாசம் ஏன் அவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், அவங்களுக்கு ஒரு கர்த்தரை அறிகிற அறிவு இருந்துச்சு. நிறைய காமன் சொல்கிறாங்க. எப்படி பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போகிறதுன்னு சொன்னால் அவங்க நிறைய காமன் சொல்கிறாங்க. அதாவது, நானும் உமக்கு சொந்தம் தான் ஆண்டவரே, ஏன்னா நான் உங்கள் டேபிள் கீழே இருக்கேன். பெட் அனிமல்ஸ் எப்போதுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை நேசிப்பது போலவே நேசிப்பார்கள். எனவே பெட் அனிமல் வச்சுருக்க எல்லாருமே பிள்ளைகள் நேசிப்பது போல தான் நேசிப்பாங்க. அதே நேரத்தில் சில நேரத்தில் நான் மடியில் கூட வச்சுப்பாங்களே, எல்லா உரிமையும் எனக்கு இருக்கிறது, உங்கள் டேபிள்லேருந்து விழுறது என்ன பண்ண, நான் சாப்பிட்றதுக்கு, உங்களுடைய காரியங்களை நான் அனுபவிப்பதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஏனென்றால் 2 கூட்டத்தாரையும் நீரளவோ படைத்தீர் என்று சொல்லி மிக தெளிவாக ஒரு அறிவு கர்த்தரை பற்றி இருந்ததினால்தான் அவருடைய விசுவாசம் மிக பெரியதாக இருந்தது. கோபப்படவோ கத்தவோ இல்லாமல் அவள் மிக அறிவோடு கூட கர்த்தரை அறிகிற அறிவு இருந்ததினால் பேசி தன்னுடைய பெரிய விசுவாசத்தை இயேசுவுக்கு காட்டினாள். அதே போல் இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இருந்து நீங்கள் பெரிய விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. என்ன விருப்பமாகிறது? ஏன்னா கர்த்தரை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா அவங்களுடைய விருப்பம் மிக தரமானதாக இருக்கும். எனவே அந்த விருப்பங்களை நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி நிறைவேற்றி வைக்கிறவராக இருக்கிறார். அப்படியே கண்களை முடிச்சு வைக்க போகிறோம். மகாகணத்திற்குரியவரே, உண்மை நாங்கள் தொழுகிறோம், உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை நாங்கள் வணங்குகிறோம். ஐயா, இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றித் தருவதற்காக நீர் இவர்கள் முன்பு எழுந்தருளுவீராக, மேக ஸ்தம்பமாக எழுந்தருளுவீராக. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, அந்த கானானிய ஸ்திரீ இடத்தில் இருந்த அந்த பெரிய விசுவாசத்தை இவர்களுக்குள் காண்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, விரும்புகிறபடி ஆக்கடுவது என்று சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். தேவன் உங்களை பார்த்து சொல்வது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது. May God go with you. Have a great day.